ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம நியூ இயர் ஸ்பெஷல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நியூ இயருக்கு வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லுக் தான் நான் வந்து இன்றைக்கி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே வந்து ஸ்கின்னை வந்து ஒரு ஈரப்பதமாக இருந்தால் நம்ம ஒரு ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை ஆக விடாமல் எப்பயுமே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஈரப்பதமாக வச்சுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் ஈரப்பதமாக வச்சுக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து ஸ்கின்னில் வந்து அங்கங்கே டாட்டடாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. இப்போ மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம லிப்ஸ்க்கு வந்து ஒரு லிப் பாமோ அப்படி இல்லைன்னா வேஸ்லின், அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கோகனட் ஆயில் கூட நீங்கள் வந்து லிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வேஸ்லின் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய வந்து லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையாக இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒரு நல்லா வந்து க்ளோவாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு ஈரப்பதமாக இருக்கும் லிப்ஸு. அப்போ தான் வந்து வெடிப்பு இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ இப்போ வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிப்ஸ்லாம் வந்து ட்ரை ஆகி வெடிப்பு வந்து அதுலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு லிப் பாமோ அப்படி இல்லை ஒரு வேஸ்லின், அதுவும் இல்லைனா வந்து கோகனட் ஆயில். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து எப்போல்லாம் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம லிப்ஸில் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ நியூ இயருக்கு நம்ம வந்து வெளியில் போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை வெளியில் அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபேஸில் வந்து நான் அங்கங்கே வந்து டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து நிறைய போர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஸோ நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணாச்சு. இப்போ ப்ரைமர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த வந்து பியூட்டி பிளெண்டரில் வந்து டேப் பண்ணி அப்படியே ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிளெண்டரை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணி அதை வந்து எக்ஸஸ்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. அப்போ தான் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு பிளெண்டராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிளெண்டர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சும்மா இப்படி டேப் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபவுண்டேஷனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்கின்னில் வந்து நல்லா மர்ஜ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ஈவன் டோன் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக வந்து நமக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி வந்து கூச்சி வச்சுக்கக்கூடாது. ஸோ நமக்கு ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து
செட் ஆகுது, எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நேச்சுரலாக இருக்கும் நம்ம மேக்கப்பும், ஸ்கின்னுக்கும் வந்து நிறைய டேமேஜ்லாம் இல்லாமல் ஸ்கின்னும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான இது ஒரு காம்பேக்ட் பவுடர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் நான் எல்லா இடத்துலையும் வந்து பவுடரை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கான வந்து ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐஷேடோ பேலட்டில் வந்து பிளாக் இருக்கும், நீங்கள் வந்து பிளாக் வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபேஸே வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நம்மளோட ஃபேஸில் வந்து ஐப்ரோ தான் நமக்கு வந்து ஒரு அழகை கொடுக்குறது. ஸோ வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஐஷேடோ. ஸோ நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் எடுத்து, ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து லைட் பிங்க் கலர். ஸோ இதை வந்து நான் இதையே வந்து ஐஷேடோவாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஐலைனர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஒரு பென்சில் மாதிரியான ஒரு ஐலைனர் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் இந்த மாதிரி நீங்கள் ஐலைனர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்து மேக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பிரைடலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ வந்து ஒரு டார்க்காக இருக்குது பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஐலைனர் வச்சு நான் இப்போ ஐலைனர் ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
மாதிரி ஒரு பென்சில் டைப் காஜல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து லாக்மி. ஸோ இது வந்து இப்போ நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா காஜல் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நான் அதில் வந்து இந்த லைட் ப்ரௌன் கலரை வந்து நான் லிப்ஸ்டிக்கில் அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போவும் நல்லா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க் கலராக தெரியுது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வந்து வெரைட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப்ஸ்டிக்கில் வந்து லைட்டாக அந்த ஒயிட் கலர் வந்து ஹைலைட்டர் வந்து லைட்டாக ஸோ இப்போ வந்து நான் என்னோடய இயரிங்ஸ்லாம் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நியூ இயருக்கு வந்து எப்படி சிம்பிளாக அவுட்டிங் போகும்போது வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும்.